அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் வாரியர் சேனல். இந்த வாரம் திரைவிமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட் சொல்லி ஒரு 19 கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லரை பற்றின ஒரு படம். விறுவிறுப்பான ஒரு படம், டிஸ்டர்பிங்கான ஒரு படம்னு கூட சொல்லலாம். இதனால் இந்த படத்தை வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க குழந்தைங்களாம் தயவுசெய்து பார்க்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வர காட்சிகள்லாம் அப்படி இருக்கும். அது இல்லாமல் படத்தில் வெட்டி வீசுகிற காட்சிகள் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பெல்லாம் இருக்கும். ரத்தம் சொட்டுற காட்சிகள்லாம் இருக்கும். வெட்டி வீசுறதுனா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதனால் இலங்கைய மனம் கொண்டவர்கள் பார்க்க வேணாம்னு இப்போ ஆரம்பத்திலேயே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அது இல்லாமல் ராட்சசன் மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி படம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக 18+ மேலே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்கலாம். அது இல்லாமல் 18 வயசுக்கு மேலே இருக்க அடல்ட்ஸ் வந்து பெற்றோர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். விழிப்புணர்வு உண்டான ஒரு படம். எப்படி பசங்களை பாதுகாத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி, பெண்கள் எப்படி பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. ஏன்னா இது உண்மை சம்பவம் அடிப்படையாக வந்ததால் அது பாடமாக எடுத்துகிட்டு நம்மளும் செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். இந்த படம் வந்து செக்டர் 36 இன்றைக்கி கூட நெட்ஃப்ளிக்ஸில் இந்திய அளவில் அதிகமாக தேடப்பட்ட பாலிவுட் படம்னு சொல்லி ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க படம் செக்டர் 36. நிறைய பேர் இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ வீக்கெண்டில் போர் அடித்தா பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு தரமான 2 மணி நேரத்துக்குள்ளே குயிக்க வச்சா பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து ஆதித்ய நிம்பல்கர். இந்த படத்தோட கதை எழுதியிருக்கவர் போதியான் ராய் சௌத்ரி. இந்த படத்தில் வந்து 12th ஃபெயில் படத்தினால தேசிய விருது 2023க்கு அந்த ரேஸில் இருக்கிற சிறந்த நடிகராக அறியப்படுற விக்ராந்த் மெஸ்ஸி தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்பவும் விறுவிறுப்பான படம். ஸோ இந்த படத்தில் உள்ள டீட்டெயிலிங் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் படங்களோட ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடி படங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த படத்தை குழந்தைகள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி, இந்த படம் மாதிரி குழந்தைகள் பார்க்க வேண்டாமா அப்படின்ற மாதிரியான கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அதில் அந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2006 நொய்டா பகுதியில் செக்டர் 36 பகுதியில் ஒரு 19 சின்ன பசங்க மற்றும் ஒரு பெண் காணாமல் போயிடுறாங்க. அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட சீரியல் கில்லரை பற்றின படம் தான் இது. படத்தோட கதை என்னென்னா, நொய்டா பகுதியில் செக்டர் 36 வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து ஒரு குடிபெயர்ந்த தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு ஜீவன் நடத்துகிறவங்க, ஃபேமிலியோட குடியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க வந்து ஏதாவது ரொம்ப பிரச்சனை இருந்தால் குழந்தைங்களோட விற்றுருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே நிலவுது. அது இல்லாமல் சில பேர் வந்து பாலியல் தொழிலையும் வயசுக்கு வந்த பெண்களை தள்ளுற மாதிரி படத்தில் சித்தரிக்கப்படுது. இது 2006 நடைபெற்ற கதை, உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்டதுன்னு தான் படத்திலே சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையான கதை தான் இது. ஸோ இதில் எதுவும் சித்தரிக்கப்பட்டது கொஞ்சம் இருந்தாலும் உண்மையான சம்பவங்கள் தான் இது. ஸோ அது மைண்டில் வச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் விமர்சனத்தை. அது அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய பங்களால் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டும் வசிச்சுட்டு வர்றாரு. அவரோட வேலைக்காரனாக இருக்கவர் தான் ஹீரோ விக்ராந்த் மெஸ்ஸி. ஸோ அந்த மாதிரி பணக்காராக வரவர் தான் குரானா. ஸோ ஆகாஷ் குரானா அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு. பணக்காராக வராரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண் உட்பட 19 பேர் காணாமல் போன கேஸ்லாம் அந்த பகுதியில் இன்ஸ்பெக்டர்கிட்ட வருது. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கரப்டடான இன்ஸ்பெக்டரு. அவர் லஞ்சம் வாங்கிட்டு காசு கொடுத்தா தான் கேஸ் எடுப்பார். அப்படியான கட்டத்தில் ஏழைங்கள்லாம் கொடுத்த இதெல்லாம் எடுக்க மாட்டார். பெண் குழந்தைகள் காணோம், சின்ன பசங்க பையங்களை காணோம், சின்ன குழந்தைங்கள்லாம் காணோம் அப்படின்னு நிறைய கேஸ் வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மொத்தம் 1.5 லட்சம் பேர் பசிக்கிறாங்க. மைக்ரெண்ட் தான், எல்லாம் வெளியே இருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து பசங்களை விற்றுருப்பாங்க, இல்லைனா பசங்க எங்கேயோ வெளியே ஓடி போய்ட்டு திரும்ப வந்துடுவாங்க, இல்லைனா பாலியல் தொழில் ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க திரும்ப வந்துடுவாங்க, யாரும் வந்து ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி விட்டுறாரு. காசு கொடுக்குற கேஸ் தான் அவர் எடுப்பார், ஏழைங்கிற கேஸ் தான் எடுக்க மாட்டார். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரோட குழந்தையே ஒரு கடத்த முயற்சி ஒன்று நடக்கும். அப்படி இருக்கும்போது சம்பவத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு இந்த கொலை கேஸ் இந்த மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்க வந்த ஒரு ஏழை தொழிலாளிக்கு கேஸ் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு, இந்த கேஸ் நான் எடுக்கிறேன், எஃப்ஐஆர் போடுறேன், சரி நாளைக்கு ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லி அவர் அந்த கேஸை எடுத்துக்கிறாரு. அந்த கேஸ் வந்து அதுக்கு மேலே தான் வந்து விறுவிறுப்பாக அவர் களத்தில் இறங்குறாரு. அப்படி இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தொட்டு ஹீரோ விக்ராந்த் மெஸ்ஸி வந்து கைது செய்யப்படுறாரு.
அவர்கிட்ட விசாரிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வருது. திடுக்குன்னு சம்பவங்கள்லாம் வெளியில் வருது. ரொம்ப அதிர்ச்சி விட்டுற சம்பவங்கள். அந்த குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் பற்றியான ஒரு சம்பவங்கள்லாம் வெளியில் வருது. அது என்ன? அது ஹீரோ விக்ராந்த் மெர்சிக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன தொடர்பு? அந்த பங்களாவோட அந்த பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன தொடர்பு? யார் இந்த கொலைகள்லாம் நடத்துகிற சீரியல் கில்லர்? அப்படிங்கிற முடிச்சு ஒன்னொன்னா விழுறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. படம் வந்து நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு என்கேஜிங்கான படம். 2 மணி நேரத்தில் குயிக் வாட்சை பார்த்தெல்லாம் விறுவிறுப்பாக போகுது. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்து மூலம் கவனம் ஈர்த்த நடிகர் விக்ராந்த் மெர்சி. அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 12th ஃபெயில் படம் மூலம் இந்திய அளவில் கவனம் ஈர்த்து அந்த படத்துக்காக 2023 தேசிய விருதுக்கு அந்த ரேஸில் இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான நடிப்பு அந்த படத்தில் வெளிப்படுத்திருவார். அவர் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கிரே ஷேட் கலந்த ஒரு கேரக்டரு. அதில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. அவருக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தீபக் தோப்ரியால் அவர் தான் இன்ஸ்பெக்டர் வருவார். கொஞ்சம் கரப்டட் இன்ஸ்பெக்டரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு 20 நிமிஷம் ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி இது நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனில். வேறு லெவலில் தெருக்கி விட்ருப்பாரு விக்ராந்த் மெர்சி. படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம ஊரில் எப்படி விஜய் சேதுபதி அவர்கள், எஸ் ஜே சூர்யா அவர்கள்லாம் அந்த கேரக்டர் அனாவசியமாக ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேஷுவலான ஆக்டிங்கு, ஒரு மிரள வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் விக்ராந்த் மெர்சி. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இன்ஸ்பெக்டராக வந்து கிரே ஷேட் கலந்த கேரக்டரில் கொஞ்சம் மிரட்டல் கேரக்டரில் தீபக் தோப்ரியால் அவரோட நடிப்பை கிரே ஷேட் கலந்து நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி லஞ்சம் வாங்கிட்டு அந்த கேஸ் எடுக்காமல் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, அவர் பாதிக்கப்படும் போது அந்த ஒரு பிரச்சனையோட வீரியம் தெரிஞ்சு அவர் குழந்தைக்கு பிரச்சனை வரும்போது அவரும் மற்ற குழந்தைங்க இப்படி தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உடனே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது, தொட்டு தொட்டு போய் அவர் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நல்லாவே எக்ஸ்பிரஷனில் வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரியான கேரக்டரில் ஒரு ஆகாஷ் குரானா அவரும் நல்ல மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு. வயசான கேரக்டரில் பிஸ்னஸ் மேக்னெட் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. ஒரு கேமரா ஆங்கிளும் டாப் நாச்சாக இருக்குது. படத்தில் எடிட்டிங்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மொத்தத்தில் படம் மைனஸாக இல்லைனா இருக்குது. படத்தை வந்து இவ்வளோ ராவாக வந்து வெட்டி இது பண்ணுற மாதிரி வெட்டி கூறு போடுற மாதிரி காட்சிகள்லாம் வச்சுருக்கணுமா? ரொம்ப ரத்தம் தெரிகிற சீன்லாம் வச்சுருக்கணுமா? அது வந்து பார்க்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு எடுத்துருக்கணுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி தான். படத்தில் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து அந்த சீனில் கொஞ்சம் பிளர் பண்ணி காமிச்சிருக்கலாம். அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ராட்சசன் மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாக அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி அந்த கொலைகாரனை சீரியல் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உண்மை சம்பவங்கள் தான். இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் படம் வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போதைக்கு இது ஓரளவு நல்ல படம் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா 18+ இருக்கவங்க, க்ரைம் த்ரில்லர் படம் விரும்புகிறவங்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கான காட்சிகள்லாம் படத்தில் இருக்கும். இலகன மனசு கொண்டவங்க, 18 வயசு கீழே இருக்கவங்க, குழந்தைகள்லாம் வந்து ஃபேமிலியோட பார்க்குறத தவிர்த்துருங்க. மற்றபடி அடல்ட்ஸ் வந்து தனியாக பார்க்கலாம். பேரண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு மெசேஜுக்காக பசங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எப்பவும் அலர்ட்டாக இருக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக பேரண்ட்ஸ் 18+ இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். உண்மை சம்பவங்கள் அடிப்படையான ஒரு விழிப்புணர்வான கதை. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங் சீன்ஸ் இருக்கும். திரும்ப அதை சொல்கிறேன். ஸோ அதனால் தனித்தனியாக பார்க்குறவங்க பாருங்கள். ஒரு ராட்சசன் மாதிரியான ஒரு கதை இருக்கலாம்னு வச்சிங்களேன். ஸோ நம்மளோட சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு துறை முன்சம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.